இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மீகா அதிகாரம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி ஏதோ ஒன்று தடை, லைஃப்பில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் தடையாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். செங்கடல் தடையாக இருந்தது, யோர்தான் தடையாக இருந்தது, எரிகோ தடையாக இருந்தது. ஆனால் எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போட்டார், ஒரு ஜெயத்தை தந்தார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி பல தடைகள் இருந்தது. விசேஷமாக என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படாததுனால சர்ச்சுக்கு விடுதலையோடு நாங்கள் கடந்து போய் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. விசேஷமாக என்னுடைய அம்மா சர்ச்சுக்கு வர முடியாது. நாங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் 3 பேரும் எப்படியோ தெரியாமல் சர்ச்சுக்கு போயிடுவோம். ஆனாலும் பலவிதமான தடைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள். ஆனால் ஒரு நாள் அந்த தடை ஈஸியமானதை ஞாபகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நாள் வீட்டில் பயங்கரமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையின் நடுவில் என்னுடைய அப்பா என்ன செய்வதென்று தெரியாமல் பயங்கர கோபத்தோடு வீட்டிலிருந்து கடந்து போனாங்க. கடந்து போய் கொண்டிருக்கும்போது ஸ்ட்ரீட் வழியாக என்னுடைய பாஸ்டர் அம்மாவும் கடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க விசிட்டிங்காக கடந்து வரும்போது என்னுடைய தகப்பனாரோ பயங்கர கோபத்தோடு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமே அப்படின்னு சொல்லி கோபத்தோடு கடந்து போய் கரெக்டாக அவங்க போகிற நேரம் எங்கள் பாஸ்டர் அம்மாவை அவங்க சந்திக்கும் போது வீட்டில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கே என்னுடைய அப்பா ஊழியக்காரர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. பிரியமானவர்களே, ஊழியக்காரங்க வந்தாங்க. அந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருந்துச்சு. வந்து அவங்க சொன்ன ஒரு காரியம், குடும்பமாய் ஆலயத்துக்கு வரணும், சர்ச்சுக்கு அனுப்புங்க, உங்கள் வீட்டின் சூழ்நிலை எல்லாம் மாறும், பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய அப்பாவும் சரி நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒன் டே அந்த தடை, சர்ச்சுக்கு போக முடியாமல் இருந்த அந்த தடை தேவ மனிதர்களுடைய பாதங்கள் எங்கள் வீட்டில் பட்டுச்சு. கரெக்டாக அந்த நாளில் எங்களுடைய அப்பா சர்ச்சுக்கு போகும்படியான பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதற்கப்புறமா அம்மா நாங்கள் எல்லாரும் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவர். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எப்படா இந்த பிரச்சனை மாறும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. தடைகள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அது ஒரு லேசான காரியம். எல்லா தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவிதமான தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார். தேவ சமூகத்தில் காத்திருங்கள், ஜெபியுங்கள், போராடுங்க. எவ்வளோ பெரிய தடையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகள், செங்கடல் போன்ற தடை, எரிகோ போன்ற தடைகள், யோர்தானை போன்ற தடைகள், ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி, முன்னேற முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.